ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பாருங்கள், ஒரு ப்ளவுஸை எப்படி அரை மணி நேரத்தில் ஈஸியாக தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கழுத்து பீஸை நம்ம பைப்பிங் தைக்கிறனால 1 இன்ச் அகலத்தில் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணும் பொழுது கொஞ்சம் அகலமாக கட் பண்ணியிருப்போம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், 1 இன்ச் அகலத்தில் இது போல் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தைக்கிற மெத்தடையே நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அரை மணி நேரத்துலேயே நம்ம ஃபாஸ்ட்டாக தைச்சி முடிச்சிடலாம். எப்போதுமே நீங்கள் தைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆப்போசைட்டில் வாட்ச் கடிகாரம் ஒன்று மாட்டி வச்சுக்கோங்க. எப்போதுமே நம்ம தைக்கிறதுக்கு கடிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், வரிசையாக அந்த கழுத்து பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக இணைச்ச பகுதியில் லைட்டாக பிசுறாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் முறைப்படி நம்ம செய்ய வேண்டிய வேலை. இப்போ 1/4 இன்ச்சில் உருட்டி இது போல் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். பைப்பிங் தைக்கிறோம் அப்படின்னா இது போல் ஒன் சைடு உருட்டி தைச்சிக்கணும். நூல்லாம் கண்டிப்பாக மேட்சாக போடணும். பிளெயின் ப்ளவுஸாக இருக்கட்டும், லைனிங் ப்ளவுஸாக இருக்கட்டும், நூல் கண்டிப்பாக ஒரு நூல் கூட மாறாமல் மேட்ச் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கழுத்து பீஸை ஜாயின் பண்ணிட்டோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கைப்பகுதியை நம்ம தைச்சிக்கலாம். இதுக்கு பாருங்கள், 1/2 இன்ச்சு பிசுறு மடிச்சுக்கலாம். 2 கையையுமே அப்படியே அட்டாச் பண்ணி அப்படியே நேராகவே தைச்சிடலாம். 2 கையையுமே இது போலயே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1 இன்ச் அகலத்தில் பட்டி மடித்து நடுவில் தையல் போடணும். இந்த தையல் எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நீங்கள் ப்ளவுஸ் கற்றுக்கிறவங்களுக்கு ஹெம்மிங் பண்ணிவிட்டு இந்த தையலை பிரித்து விட்டுக்கலாம். தையல் போடாமல் தைச்சோம் அப்படின்னா அந்த பட்டி கோணல் மணல்மாக நம்ம மடிக்கிறதுக்கு ஒழுங்காக வராதான். அதுக்காக தான் இந்த தையல் போடுறோம். இந்த தையலை நீங்கள் ஓட்டு தையலாகவும் வச்சுக்கலாம், இல்லை இதே தையலாகவும் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ 2 கையையுமே தைச்சி முடித்ததுக்கப்புறம் இது போல் ஒன்று சொன்ன மாதிரி சேமாக போட்டுக்கங்க. கையோட உயரம் பாருங்கள் 6.5 இன்ச்சு, கை இணைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு வச்சு இது போல் எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்ட்ரு பகுதியில் அடையாளப்படுத்துறதுக்காக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மடிப்பு பகுதி மேல் பக்கமாக வச்சு இதில் குடஞ்சி வெட்டிக்கலாம் சென்ட்ரு பகுதியில். இப்போ கைப்பகுதி தச்சு முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராஸ் பட்டிக்கு பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை இது போல் 4 மடித்து போட்டுக்கலாம். 4 பீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், எப்போதுமே கிராஸ் பட்டிக்கு காட்டன் கிளாத்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது போல் பாருங்கள், கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடும் அந்த சைடும் அடியில் உயரமான பகுதியை சென்ட்ரு பகுதியில் வச்சுக்கலாம். மேல் பக்கம் பாருங்கள், ப்ளவுஸோட மெயின் கிளாத்தும் கீழே அடியில் லைனிங் கிளாத்து வச்சு இது போல் 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம லைனிங் கிளாத்தை அப்படியே ரைட் சைடு திருப்பி லைனிங் கிளாத்து மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் ஃபினிஷிங் அழகாக வர்றதுக்காகவும் சேஃப்டிக்காகவும் நம்ம போடக்கூடிய தையல். இப்படி போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம நல்ல பக்கம் திருப்பி படிமான தையல் போடும்போது அடியில் இருக்க லைனிங் கிளாத் சைடில் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் இந்த தையலை கண்டிப்பாக நீங்கள் போட்டுட்டு தைச்சிங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் அழகாக நீட்டாக நம்மளுக்கு ஃபினிஷிங் பக்காவாக கிடைக்கும். நீங்கள் தைக்கிறதுக்கு சோம்பேறித்தனமே படக்கூடாது. ஒரு ப்ளவுஸை அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணி தைச்சாதான் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், 2 கிராஸ் பட்டியுமே கரெக்டாக வச்சுட்டு 13.5 இன்ச்சு ஹைட்டுக்கு பாருங்கள் 3.25 வைக்கிறேன். கிராஸ் பட்டியோட உயரம் பாருங்கள் 3.25 வைக்கிறோம். கரெக்டாக குறிச்சிட்டு அந்த உயரமான பகுதியை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ முன்துண்டு பகுதியில் கிராஸ் பிடிக்க போகிறோம். இது சைஸ் பார்த்திங்கன்னா 34 சைஸு. கிராஸோட அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சும் கீழே இருந்து மேல்
உயரம் 2.25. இந்த 34 சைஸுக்கு அந்த கஸ்டமர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெஞ்சு பாருங்கள் ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும். அதனால இவங்களுக்கு 2.25 தான் வைக்கிறோம். கீழே இருந்து மேல் உயரம். கிராஸை வந்து 2ஆக மடித்தா அதோட அகலம் பார்த்தீங்கன்னா வெறும் 3/4 இன்ச் மட்டும்தான் வைக்கிறோம். ஏன்னா நார்மலாக இருக்கக்கூடிய செஸ்ட்டுக்கு வந்து 1 இன்ச் வைக்கலாம். இது வந்து நெஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கனால 3/4 இன்ச் வைப்போம். இந்த கஸ்டமருக்கு வந்து உருண்டையான கப் தான் கேட்டிருக்காங்க. அதனால 3/4 இன்ச் வைக்கிறோம். நெஞ்சு வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 3/4 இன்ச் வைங்க, நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடியில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். 2வது கிராஸ் வந்து ஆம்கோல் சைடு தைக்கணும். ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டு தைங்க. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்து நம்ம வைக்கணும். எப்போதுமே கப் தைக்கிறோம் அப்படின்னா இன்ன சைஸுக்கு கிராஸ் அகலம் எவ்வளோ வரும், கீழே இருந்து மேல் உயரம் எவ்வளோ வரும் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நம்ம தைக்கும் பொழுது டைம் 1/2 மணி நேரத்தில் ஈஸியாக டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நம்மளால் தச்சு முடிக்க முடியும். டைமே நம்மளால் வீணாக்கவும் தேவையில்லை, ஃபாஸ்ட்டாகவும் தச்சு முடிக்க முடியும். அளவுகள் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ 3வது கிராஸ் பார்த்தீங்கன்னா பட்டன்பட்டி சைடு 2 கிராஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தைக்கணும். இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து 1.5 இன்ச் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கிராஸ் பட்டியை வந்து இணைக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளேயும் நல்ல பக்கம் வச்சுட்டு வெளியில் கெட்ட பக்கமாக நம்ம 1/2 இன்ச்சு பிசிறு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே மெதுவாக தைக்கணும். நேராக தைக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாகவே வளைவாக நம்ம தைச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக கிடைக்கும். இப்போ இது போல் இந்த சைடும் பாருங்கள், உள்ளேயும் நல்ல பக்கம் வெளியில் கெட்ட பக்கம் வச்சு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தைக்கணும். நான் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க எதுக்கு கீழ்ப்பகுதியை கிராஸ் தைச்சிட்டு வெட்டுறீங்க அப்படின்னு. இது இந்த இணைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணுறோம். இப்போ பிசுரை பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் பட்டியோட பிசுரை கப்போட மேல் பக்கமாக வச்சுட்டு நம்ம வந்து இது போல் படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், பிசுரை வந்து கீழ்ப்பக்கமாக வைக்கக்கூடாது, கப்பகுதியை நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு தான் நம்ம படிமான தையல் வந்து போடணும். இப்போ லைட்டாக பாருங்கள், சைடுலையும் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸரை வந்து இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தைக்கும் பொழுதே எல்லா என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் அப்பப்பயே நம்ம வந்து கையோடையே கட் பண்ணி விட்டுறணும். இணைக்கும் போது கட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பகுதியையும் தச்சு முடிக்க அந்த பிசுறு நூல் எல்லாத்தையுமே அப்பப்பயே கட் பண்ணி விட்டுறணும். இப்போ பாருங்கள், பின்துண்டு பக்கமாக பட்டி மடித்து தைக்கிறதுக்கு ஷோல்டரில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்க பகுதியை இது போல் லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், எப்போதுமே பட்டி தைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து தைக்கக்கூடாது. முன்பக்கத்தில் கப்பும் கிராஸ் பட்டியும் இணைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஷோல்டரில் வந்து கரெக்டாக வச்சுட்டு மீதி இருக்க பகுதியை வந்து நம்ம பட்டி வந்து மடித்து தைக்கணும். இதுதான் கரெக்டான ரூல்ஸு. ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் தைக்கணும். பாருங்கள், இப்போ பட்டி மடித்து தைச்சிட்டோம். டாட் வந்து பிடிக்கிறதுக்கு ஷோல்டரை வந்து சென்ட்ரு பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். இது டாட் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு அகலத்தில், ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சில் வந்து எல்லா சைஸுக்குமே இதே அளவு தான். இப்போ பாருங்கள், தச்சு முடிச்சுட்டோம். இப்போ வந்து ஷோல்டரை வந்து இணைக்கணும். இதுக்கு இணைக்கிறோம் அப்படின்னா கீழே வந்து பட்டியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஷோல்டரில் இணைக்கணும். லைட்டாக ஒரு நூல் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நம்ம வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப அதிகமாக 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கட்டிங் மிஸ்டேக்குன்னு தான் வரும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கட்டிங்கில் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், முன்பக்கத்தில் மட்டும் 1/4 இன்ச்சு குடஞ்சி வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பகுதியை வந்து லைட்டாக வந்து கெட்டி தையல் போட்டுக்கலாம். 2வதாக தான் ஷோல்டருக்கு வந்து 2வது தையல் வந்து போடணும். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் குடஞ்சி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 2வது தையலே போடவே ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கைப்பகுதியை வந்து இணைச்சிடலாம். இந்த கைப்பகுதியை இணைக்கும் போது கரெக்டாக வந்து சென்ட்ரு பாயிண்டில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். பாருங்கள், கரெக்டாக ஷோல்டர்கிட்ட கரெக்டாக வச்சுட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக 2 கிளாத்தையுமே சேமாக வச்சு தைக்கணும். தண்டவாளம் மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு தைக்கக்கூடாது. கை வந்து ஜாயின் பண்ணும் பொழுது தையல் வந்து 2 துணியையுமே சேர்த்து வச்சு கரெக்டாக 1/2 இன்ச்சு பிசுறு
விட்டுட்டு நேராக வந்து தைக்கணும். வளைஞ்சு வளைஞ்சு தைச்சிங்க அப்படின்னா அந்த கைப்பகுதியில் சுருக்கங்கள் வந்து நிறையா வரும். இப்போ பாருங்கள் 2வது தையல் வந்து ஆரம்பத்துலேருந்தே கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தையல் மட்டும்தான் ஷோல்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். 2வது தையல் வந்து அடியிலேருந்து நம்ம வந்து நெட்டாகவே போட்டுக்கலாம். பாருங்கள் இது போல் இந்த சைடுமே ஷோல்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். எப்போதுமே அந்த ஷோல்டரில் இணைச்சிருக்க பிசுறு வந்து மேல் பக்கம் வர்ற மாதிரியே பிசுரை வந்து வைக்கணும். கீழ்ப்பக்கம் வர்ற மாதிரி வைக்கக்கூடாது. இது போல் பாருங்கள் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர்லேருந்து இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டா அந்த சைடு முடிச்சுட்டு 2வது தையல் போடும்போது அடியிலருந்தே கீழே வரைக்கும் நம்ம வந்து 2வது தையல் அந்த தையல் மேலேயே போடணும். தள்ளி இந்த சைடு தள்ளியும் போட்டுறக்கூடாது, அந்த சைடு தள்ளியும் போட்டுறக்கூடாது. கரெக்டாக தையல் மேலேயே நம்ம வந்து தைக்கணும். அதுதான் ஒரு ப்ளவுஸ் வந்து நீட்டாக ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்குன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ பாருங்கள் 4 அளவு வந்து நம்ம குறிக்க போகிறோம். 4 அளவு குறிக்கிறதுக்கு இடுப்பு சுற்றளவு எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சு. 30ல் பாதி நம்மளுக்கு 15 இன்ச்சை வந்து குறிச்சுக்கலாம். சென்டர் பண்ணி கரெக்டாக குறிச்சுக்கணும். அப்போ முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பட்டிக்கிட்ட குறிக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 15ல் பாதி 7.5 இன்ச்சு வரும். நம்ம வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு 8 இன்ச்சு குறிச்சுக்கலாம். இப்போ கையோட சுற்றளவையும் குறிச்சுக்கலாம். பாருங்கள் இது போல் கைப்பகுதியை கரெக்டாக வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு. ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 7.75 வந்து குறிச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் கரெக்டாக தைக்கணும். அடித்தையல் கரெக்டாக வச்சு இது போல் கரெக்டாக தைங்க. அப்போ தான் ஏற்றியும் இறக்கியும் வராது. இப்போ 1 சைடு தைச்சிட்டோம். 2வது சைடு அதே மாதிரி நம்ம கரெக்டாக வச்சு தைக்கணும். பாருங்கள் இப்போ 2 கோடு இருக்குது அப்படின்னா 2 கோடுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து நம்ம தச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவை இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக செஞ்சுக்கங்க. பாருங்கள் இது போல் கரெக்டாக அடித்தையிலும் நம்மளுக்கு வந்து சேமாக கிடைக்கணும். இதோட கையளவை குறிச்சிட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டே நம்மளுக்கு வந்து சுற்றளவு வந்து இப்போ பார்க்கணும். பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. இடுப்பு சுற்றளவில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸாக இருக்குது. இப்போ மார்பு சுற்றளவை வந்து அளவு வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் கரெக்டாக இருக்குது மார்பு சுற்றளவும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கைப்பகுதி. இப்போ ஆம்கோலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு வந்து லூஸாக இருக்குது. அதை இது போல் மார்க் பண்ணி நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ அந்த தையலை வந்து பிரித்து விட்றலாம். பாருங்கள் இப்போ பாருங்கள் 2 தையலும் நம்மளுக்கு வந்து நேராக கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 2 தையல் வந்து சேர்த்து தைக்கலாம். சேர்த்து தைக்கிறதுக்கு முன்னாடி இடுப்பும் 1/2 இன்ச்சு வந்து நம்மளுக்கு லூஸாக இருந்துச்சு இல்லையா, இது வந்து டாட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு பகுதியில் மட்டும் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச்சை வந்து எக்ஸ்ட்ரா பிடிச்சி நேராக வந்து தையல் போட்டுக்கலாம். ஒரு சைடு மட்டும் ஏன் பிடிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா டாட்டும் நேராக வைக்கும் பொழுது ஒரு சைடு வந்து சிறிய அளவாகவும் இன்னொரு சைடு வந்து அகலமான அளவாகவும் இருந்துச்சு இல்லையா, அந்த அகலமான அளவில் தான் 1/2 இன்ச்சு நம்ம குறித்து நம்ம தைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து இடுப்பு சுற்றளவு கரெக்டாக வந்துடும். எல்லா பகுதியும் நேருக்கு நேராக நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். டாட்டும் நேருக்கு நேராக இருக்கணும். சைடில் போட்டிருக்க அந்த இடுப்பு தையலும் நேருக்கு நேராக இருக்கணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இதை வந்து நோட் பண்ணிக்கங்க. சைடில் வந்து நம்ம 3 தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு இடம் விட்டுட்டு சைடில் ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா அந்த பிசுறு வராமல் இருக்க சைடில் எக்ஸ்ட்ரா ஒரு தையலை வந்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் சைடில் 3 தையலும் ஓவர்லாக் வந்து மிஷின் இல்லை அப்படின்னா சைடில் இருக்க பிசுறு பிரியாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு தையல் மொத்தம் வந்து 4 தையல் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது போல் நேராக வந்து கட் பண்ணிக்கங்க. பிசுரை நேராக கட் பண்ணிவிட்டு சைடில் ஒரு தையல் வந்து போட்டுருங்க.
இந்த மாதிரி நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்குமே ஃபாலோ பண்ணி தைச்சிங்க அப்படின்னா 1/2 மணி நேரத்துலேயே நம்மளால் எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி 1/2 மணி நேரத்துலேயே ஃபாஸ்ட்டாக தைக்க முடியும். ஃபினிஷிங் 1/2 மணி நேரத்தில் தைக்கிறோம் அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும், அளவுகள் நீட்டாக இருக்கணும், தையல் வந்து எல்லாமே பக்காவாக இருக்கணும். எல்லாமே கரெக்டாக இருந்தால் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லரிங்கில் அடுத்த லெவலுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போயிடுவீங்க. நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸுமே தைக்கும் பொழுது கடிகாரத்தை பார்த்துட்டே தைச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். இப்போ வந்து 1 இன்ச்சு பட்டி தைச்சு முடிச்சிட்டோம். 2 இன்ச்சு பட்டி அந்த வளையம் பட்டி தைக்கிறதுக்கு பாருங்கள், கெட்ட பக்கத்தில் இருந்து இது போல் 1/2 இன்ச்சு மடித்து நம்ம வந்து 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தையல் வந்து போட்டுக்கலாம் பாருங்கள். இது போல் பாருங்கள், நம்ம வந்து பட்டியை வந்து மடித்து தைச்சிக்கலாம். அதை நல்ல பக்கமாக திருப்பி 1/2 இன்ச்சு லைட்டாக ஒரு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை அந்த தையல் மேலேயே வச்சு இது போல் வந்து நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம். அந்த வளையம் பட்டியோட அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. வளையம்பட்டிக்கு லைட்டாக துணி பத்தலைன்னு சொல்லி அகலத்தை கம்மி பண்ணுனா நம்மளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கொக்கி மாட்டும் பொழுது கேப் வந்து விழுகும். கேப் விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த வளையம்பட்டியில் நம்ம வந்து 1 இன்ச் அகலத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இப்போ பாருங்கள், முன்கழுத்தோட அளவு பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சுக்கு இது போல் நேராக வந்து பாக்ஸ் போட்டுட்டு கீழே மட்டும் 1/2 இன்ச்சு ஹைட்டில் இது போல் ஒரு வளைவு போட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு கழுத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும். குறுகலான ரவுண்டே வரவே வராது. இந்த 34 சைஸுக்கு கழுத்து அகலம் எவ்வளோ வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா வெறும் 2 இன்ச்சு தான். இந்த 2 இன்ச்சே அந்த கஸ்டமருக்கு கரெக்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. அந்த கஸ்டமர் ஆரம்பத்துலேருந்தே அந்த ப்ளவுஸை வந்து குறுகி போட்டனாலேயே அவங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்கும்பாங்க. அப்புறம் நான் சொல்லுவேன், இதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு, ரொம்பவே சூப்பராக இருக்குது, நீங்களே கண்ணாடியை போய் பாருங்கள் அப்படின்னு. பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நான் இந்த மாதிரி இப்போ தானே ஃபஸ்ட் டைம் போடுறேன், அதனால தான் எனக்கு எப்படியோ இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. பாருங்கள், இது போல் ஷோல்டர்லாம் கெட்டி தையல் போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து கழுத்து பகுதியில் கழுத்து பீஸை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு பாருங்கள், இது போல் 1/2 இன்ச்சு வந்து மடிச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக பாருங்கள் ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நடுவுலே நம்ம வந்து தையல் போடணும். எதுக்காக நடுவுலே தையல் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸுக்கு நம்ம கழுத்து உருட்டி தைக்க போகிறோம். உருட்டி தைக்கும் பொழுது நம்மளுக்கு பிசுறு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் இருந்தால் தான் நம்மளுக்கு உருட்டும் பொழுது அப்படியே தடிமனாக சூப்பராக கிடைக்கும். 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து உருட்டவே வராது. ஒரு மாதிரி சப்பட்டையாக இது பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபினிஷிங் வந்து ஒழுங்காக கிடைக்காது. அதனால தான் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நடுவுலையே நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இது போல் வந்து மடித்து வந்து தையல் போட்டுக்கங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் உருட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதே அளவுலேயே தான் நம்ம உருட்டணும். ஆரம்பத்தில் நீங்கள் தடிமனாக உருட்டுனீங்க அப்படின்னா முடிகிற வரைக்கும் தடிமனாகவே தான் உருட்டிட்டு வரணும். ஆரம்பத்தில் மெல்லிசாக உருட்டுனீங்க அப்படின்னா முடிகிற வரைக்கும் மெல்லிசாகவே தான் உருட்டணும். எந்த அளவில் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே அளவுலேயே உருட்டணும். பாருங்கள், உருட்டும் பொழுதும் அந்த அடியில் இருக்க பிசுரோட சேர்த்து அப்படியே லைட் ஒரு உருட்டும் பொழுதே நம்மளுக்கு வந்து அழகாக சூப்பராக கிடச்சிடும். அந்த பள்ளத்திலே நம்ம வந்து தையல் போடணும். உருட்டு மேலேயும் தையல் போடக்கூடாது, ப்ளவுஸில் இருக்க மீதி இடத்துலையும் தையல் போடக்கூடாது. உருட்டும் பொழுது அந்த பள்ளத்துக்குள்ளேயே நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா பைப்பிங் வந்து சூப்பராக பக்காவாக வருங்க. யார் வந்து பைப்பிங் கொடுத்தாலுமே உங்களுக்கு பயமே இருக்காது. சூப்பராக டக்குன்னு அந்த 1 நிமிஷத்துலேயே அடித்து தள்ளிட்டே போய்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த எப்படி தைக்கணுங்கிற மெத்தடை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். நீங்களுமே ஒவ்வொரு ப்ளவுஸுமே தைக்கும் பொழுது எத்தனை மணிக்கு தைக்க உட்காடுறோம், எத்தனை மணிக்கு முடிக்கிறோம்னு கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நார்மல் பைப்பிங்கே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ப்ளவுஸை அழகாக நீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.